சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தான் பலனை சொல்லுவேன். முதல்ல 20 நாட்கள் 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய யோகமான இடத்துல உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் இருக்கிறார். மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு அவர் அப்படியே 12ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். ஆக மாத கடைசியில் ரொம்ப செலவுகள் இருக்கும். முதல் 20 நாட்கள் நல்ல விதமான வருமானங்கள், ஒரு மாதிரி சகோதர உறவுகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, அப்பாவுடைய சகோதரர்கள் சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா பங்காளிமார்கள் அவங்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் அமைப்புள்ள நல்ல காசு பணம் வரக்கூடிய தன்மை, ரியல் எஸ்டேட்டு மருத்துவம் போன்ற துறைகள் இருக்கக்கூடியவர்கள், கட்டிடம் போன்ற துறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைன்னு முதல் 20 நாளுக்கு ஜமாய்னு சிம்மராசிக்காரர்கள் ஜமாய்ப்பீர்கள். ஆனால் கடைசி 10 நாட்கள் உங்களை போட்டு வாட்டி எடுக்கக்கூடிய அளவில் யோகாதிபதி அங்கே விரயத்தில் இருப்பதால் எவ்வளவுக்கு எவ்வளவு வருமானம் வந்ததோ அதை விட ₹1 அதிகமாக செலவாகி போச்சுங்க அப்படிங்கிற நிலைமை இந்த மாதம் உண்டுங்க. 10ஆம் இடத்துல குரு இருப்பது என்பது ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளை அப்படியே கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த குரு பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முறையோ 2 முறையோ பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே கிடைக்கும். சிம்மத்தில் முதல் 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா ராசிநாதனை குரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார், குருவின் பார்வையிலையும் இருக்கிறார். ஆக அவரவர்களுடைய ஜாதக வலுவிற்கேற்ப மனதிற்கு உகந்த நல்ல ஒரு அமைப்பு தான் நடக்கும். யாரையும் எதிர்பார்த்து காரியமாற்றாமல் உங்களுடைய கையை நீங்களே எதிர்பார்த்துக்கிட்ட அளவுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த யோக அமைப்புகள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாரும் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க. அதனால் நீங்கள் யார் பேச்சையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், பண வரவுகள் நன்றாக இருக்கும். 10ஆம் இடம் வலுத்திருப்பதால் சம்பளம், பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கும். குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி ஒரு நிலையில் அடுத்தவருடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. சிம்மராசிக்கார ஆணின் ஆரோக்கியத்தை பற்றி சிம்மராசிக்கார மனைவி கண்டிப்பாக, அதாவது சிம்மராசிக்கார ஆணின் கஷ்டத்தை பற்றி மனைவி புரிஞ்சுக்கிறதும், சிம்மராசிக்கார பெண்ணின் கஷ்டத்தை பற்றி ஆண் புரிஞ்சுக்கிறதும் இந்த மாதத்தில் நடக்கும். ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் கிடையாதுங்க. ராசிநாதன் அப்படியே குருவின் பார்வையில் முதல் 15 நாட்களுக்கு இருப்பது, அதற்கு பிறகு அவர் நீச்சமானாலும் கூட ஒரு நல்ல அமைப்பில் இருப்பது என்பது போன்ற ஒரு சுபமான மங்களகரமான விஷயங்கள் தான் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகவே வீட்டிலும் வெளியிலும் சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 அக்டோபர் மாதம்.